சர்க்குருவே சரணம். பகவானை பார்த்தது எப்போன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கம்பட்டிக்கு வழியாக நாங்கள் பழனிக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ அங்கே பாத யாத்திரை போகிறது பழக்கம் எங்கள் ஊர்லேருந்து. அப்போ போகும்போது போகிற வழியில் கணக்கம்பட்டியில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. கடவுளை காண விரும்புவோர் இங்கு செல்லவும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு தான் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து எங்கள் அண்ணன் தான் அந்த போர்டை பார்த்தாரு, சின்ன அண்ணன். நானும் எங்கள் அண்ணனும் போய் சாமியை பார்க்கறதுக்காண்டி போகணும்னு நினச்சி போனோம். அப்போ சாமி வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வேலை செஞ்சாங்க. அந்த 10 பேரில் என்ன பெரிய பெரிய ஆளு, அவங்க யாருன்னு தெரியல. சாதாரண வேஷ்டி கட்டிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சாங்க. சாக்கடை அங்கே டிச்சு தண்ணியை அள்ளி மண்ணில் ஊற்றி அதை குழச்சி கிடக்கிற உடைஞ்ச கல்லெல்லாம் பொறுக்கி செங்கல் மாதிரி கட்டி வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், சாமியை கும்பிட்டோம். சாமியை எங்களுடைய பார்த்தாரு. அந்த ஒரு பார்வை இருக்க, அதுதான் இரும்பை காந்தம் இழுத்து கொண்டதுங்கிற மாதிரி சாமியை எப்படி கையெழுத்து கும்பிட்டு நின்னோம். இறங்கி வேலை செய்யுங்கடா அப்படின்னாரு. சரி இறங்கி நாங்களும் இந்த சாக்கடை தண்ணிலாம் அள்ளி மேலே ஊற்றி குழச்சி அவங்களோட சேர்ந்து நாங்களும் வீடு கட்டினோம். கட்டி முடிச்சுட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து உட்காந்துருந்தோம். அப்புறம் சாமி நின்று தரிசனம் பார்த்தோம். சாமியை கும்பிட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டே சாமி கனவில் வந்துட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம்தான் சாமியை தொடர்ச்சியாக கும்பிட ஆரம்பித்தோம். பகவான் அன்னைக்கே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். சர்க்குருவே சரணம்.